அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு மாணவர்கள் எந்த மாதிரியான கல்லூரிகளை சாய்ஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள், அதாவது பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு தலை சிறந்த ஒரு 50 கல்லூரிகளை இங்கே நான் சொல்ல போகிறேன். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த கல்லூரிகளை கட்டாயமாக வைக்கலாம். இந்த வீடியோ முழுக்க சார் பணமெல்லாம் இருக்குது சார், பணமெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் பணம் கட்டுறதுக்கு ரெடி சார், காலேஜ் ஃபீஸு ஒரு 1.5 லட்சம் கட்டுறோம். ஏன்னா எல்லா கல்லூரிகள்லையும் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா காலேஜ் ஃபீஸு 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. சார் அந்த 2.5 லட்சம்லாம் எங்களுக்கு பணம் கட்டலாம் ஓகே, ஆனால் நாங்கள் தனியார் கல்லூரியை எந்த கல்லூரியை எடுக்கிறேனே எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கோம் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு வீடியோவாக அமைய போகுது. இது முழுக்க தனியார் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதனால் மாணவர்களே 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு எந்த ரவுண்டாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி ஆர்டரில் சாய்ஸை கொடுக்கலாம். குறிப்பாக 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு மாணவர்கள் நீங்களும் இந்த சாய்ஸை வந்து எழுதி வச்சுக்கலாம். ஆனால் 1வது ரவுண்டு மாணவர்கள் இப்போ நான் சொல்ல போகிற காலேஜில் எல்லா காலேஜும் வேகமாகவே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடாது. மிஞ்சி போனால் ஒரு 10 காலேஜ் வந்து 1வது ரவுண்டில் ஃபில் ஆகும். அப்புறம் 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு மாணவர்கள் தான் மற்ற காலேஜுக்கெல்லாம் போகிறாங்க. சரி வாங்க கடகடன்னு எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? நல்லா ஒன்று கேட்டுங்க, இந்த எல்லா கல்லூரிகளையும் நான் சொல்ல போகிற எல்லா காலேஜ்லையுமே காலேஜ் ஃபீஸு 1.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சத்துக்கிட்ட வாங்குறாங்க. குறிப்பாக இன்னும் செப்பரேட்டாக நான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது அதுக்கு ஒரு 3 நாள், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் வெளியிடுறேன். இப்போயும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு முதல் பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருந்தால் 25,000 வருஷம் வரப்போகுது. 4 வருஷத்துக்கும் 1 லட்ச ரூபா வரப்போகுது. நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டர் கிறிஸ்டின் ஆண்டுக்கு 2 லட்சம் வருமானம் குறைவாக இருந்தால் வருஷம் 50,000 ரூபா வரப்போகுது. 4 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரப்போகுது. ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. 7.5% இடஒதுக்கீடுனா இப்போ நான் சொல்ல போகிற காலேஜில் எல்லாமே ஃப்ரீ. 4 வருஷத்துக்கு 1 ரூபா கூட பணம் கட்ட தேவையில்லை. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கவனிக்க வேண்டியது, இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு எல்லாமே இலவசம். மாதம் 1000 ரூபா வரப்போகுது, 48,000 ரூபா பணமும் வரப்போகுதுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் நம்பர் 1 காலேஜில் இருக்குது. இந்த லிஸ்ட்டு எப்படி சார் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து NIRF ரேங்கிங்கு, அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள், அதுக்கப்புறம் அந்த கல்லூரி போன வருடம் எப்படி வந்து ஃபில் ஆனது, இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அதாவது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அவங்களோட ஒரு கேம்பஸ் வந்து நீலாம்பூர்லேயே இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில், அதாவது இந்திய லெவலில் இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் 180 இடங்களுக்குள்ள இந்த கல்லூரி இருக்குது. TNA கவுன்சிலிங் கோடு 2377. எல்லாருமே ஒரு பிரைவேட் காலேஜை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜை இந்த காலேஜை வந்து சாய்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து 2வதாக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முன்னாடி வந்து இங்கே சென்னையில் வந்து SSN காலேஜ் தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் SSN காலேஜ் தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்களே, அதனால் இப்போ இந்த கல்லூரி தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதே போல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்திய லெவலில் ஓவரால் NIRF ரேங்கிங்கில் டாப் 200 இடத்துக்குள்ளே இருக்குது. இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் டாப் 200 இடத்துக்குள்ளே இருக்குது. கவுன்சிலிங் கோடு 1399. ஓகே, இதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக இது 2வது சாய்ஸு. அடுத்து 3வது சாய்ஸாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூரை தெரியாத ஆளே கிடையாது இந்த காலேஜை. இதனோட கவுன்சிலிங் கோடு 2712 கவுன்சிலிங் கோடு. அதே போல் இதனுடைய இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங் பார்க்கையில், அதாவது டாப் 200க்குள்ளே இந்திய லெவலில் இடம் பிடிச்சிருக்கு. கவுன்சிலிங் கோடு 2712 பார்த்துக்குங்க. அடுத்ததாக இது வந்து அடுத்த சாய்ஸ். அதுக்கடுத்த சாய்ஸ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ கட்டாயமாக இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதை எல்லாருமே வந்து இதில் சாய்ஸில் வைக்கலாம். கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று, அங்கே வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் 2 இருந்துச்சு, 2 கேம்பஸ், இதை ஒன்றா மாற்றிட்டாங்க. ஸோ இதனோட கவுன்சிலிங் கோடு 2718. இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் இந்திய லெவலில், அதாவது 100 கல்லூரிகளுக்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதே இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த கல்லூரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரி சென்னையில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான காலேஜ். இதை அடுத்த சாய்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம். குறிப்பாக 1211 இதனோட கவுன்சிலிங் கோடு. இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் தலை சிறந்த 180 கல்லூரிக்குள்ளே இந்திய லெவலில் இடம் பிடிச்சிருக்கு. அதே வேளையில் இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இந்த ஆண்டு ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பெருங்குடியில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிச்சிருக்காங்க.
ரொம்பவே இனோவேட்டிவாக இருக்குது. அதாவது குறிப்பாக மேலே ஐடி கம்பெனி, கீழே ஐடி கம்பெனி, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு இனோவேட்டிவான ஒரு கேம்பஸை நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. அதுக்கு பேர் வந்து ராஜலட்சுமி, அதாவது ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் கவுன்சிலிங் கோடு கிரியேட் ஆகலை. ஸோ அது நான் வந்தோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். அது குறித்து தனியாக கூட ஒரு வீடியோ போடுவோம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்லேயே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறதையும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்கிறேன். 12/11 இந்த கவுன்சிலிங் கோடு. இது அடுத்ததாக நீங்கள் போட்டுக்கலாம். ஆஃப் கேம்பஸையும் போடலாம். பெருங்குடியில் ஐடி கம்பெனி நிறைந்த இடத்துல அந்த ஆஃப் கேம்பஸ் அமைய போகுது. அடுத்த கல்லூரி ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க, கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல மாணவர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்த ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்ல படிப்பு, வேலைவாய்ப்பு என சூப்பரான ஒரு கல்லூரியாக இது திகழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக அதாவது இன்ஜினியரிங் நேரத்தில் இந்திய லெவலில் 300 இடங்களுக்குள்ள இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. 2739 கவுன்சிலிங் கோடு. நோட் பண்ணிக்கங்க. இந்த கல்லூரி அடுத்ததாக நீங்கள் போடலாம். அடுத்ததாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் மிகப்பெரிய லெவலில் லேபெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க. அந்த லெவலுக்கு காலேஜை வந்து வேற லெவலில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ராமாபுரம் கேம்பஸ். இதனோட கவுன்சிலிங் கோடு 1304. இன்ஜினியரிங் நேர பிராங்கில் 180 இடத்துக்குள்ள இந்திய லெவலில் இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதே இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லிக்கிறேன். இதையுமே நீங்கள் அடுத்த சாய்ஸாக போடலாம். அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இன்னைக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லையும் சரி, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வேற லெவலில் மாணவர்கள் பணம் கட்டி படிக்கிறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் ஒர்த்து. 2750 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 300 இடங்களுக்குள்ள இந்திய லெவலில் இந்த கல்லூரி திகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதே இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமா நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்ஐடி கேம்பஸ். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு 1432. இன்ஜினியரிங் நேர ரேங்கில் இந்திய லெவலில் 300க்குள்ள இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஆர்ஐடி கேம்பஸில் ரொம்பவே பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. மாணவர்கள் எந்த குரூப் எடுத்தாலுமே வேலை வாய்ப்பு வழங்கப்படுதுங்கிறதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த சாய்ஸாக இதையுமே நீங்கள் போட்டுக்கலாம். குறிப்பாக அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் இன்னைக்கு கேபிஆர் காலேஜை தெரியாத ஆளே கிடையாது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கேபிஆர் காலேஜ் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த காலேஜோட கோடு 2764. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா லெவலில் பார்க்கல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 200 இடங்களுக்குள்ள இந்த கல்லூரி இருக்கு. இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 180க்குள்ள இந்த இந்திய லெவலில் இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதையும் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்றேன். 2764 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இதை அடுத்த காலேஜா சாய்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். அடுத்த கல்லூரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில் ஒரு சரியான கேம்பஸ். இந்த கேம்பஸ் இன்னைக்கு எல்லாம் பொட்டு கல்லூரியா, சும்மா கேம்பஸே சின்ன கேம்பஸா இருக்கு. இந்த காலேஜை போய் நீங்க பாருங்க. அன்னைக்கு எஸ்எஸ்என்னுக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸான காலேஜ்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த கல்லூரி இருக்கு. இதனோட கோடு 1219. இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கில் இந்திய லெவலில் 300க்குள்ள இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. டொனேஷன்லாம் மாணவர்கள்ட்ட வாங்காம மெரிட்ல இந்த வருஷம் அட்மிஷன் வந்து ஃபில் ஆனது மேனேஜ்மெண்ட் கோட்டால. அதனால ஒரு நல்ல கல்லூரியாக, மாணவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுத்த ஒரு கல்லூரியாக அந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. அதனால இதை மறக்காம நீங்க சாய்ஸ்ல போடலாம். அடுத்த கல்லூரி பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக. இந்த காலேஜோட கோடு 2702. வேர்ல்டு கிளாஸ்ல இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு பணம் கட்டுறோம்னா அதுக்கு ஒர்த்தா இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒர்த்தா இருக்கும். கேம்பஸை போய் நீங்க பாருங்க. சும்மா ஏதேதோ காலேஜில் கொண்டு போய் பணத்தை கட்டுறமே, அதுக்கு ஒர்த்தா இருக்குமா அந்த காலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒர்த்து வேற இணை தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான காலேஜ் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை நீங்க அடுத்த சாய்ஸா போடலாம். அடுத்த கல்லூரியாக லொயாலா ஐகாம். லொயாலா ஐகாம்ங்கிறது, லொயாலாங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிராண்டு. அந்த பிராண்ட் நேம் லொயாலாங்கிறது ஆர்ட்ஸ் காலேஜாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்கேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நுங்கம்பாக்கத்தில். இதனோட கோடு 1450. இதை மறக்காம எல்லாரும் சாய்ஸ்ல போடணும். அடுத்த சாய்ஸா போடலாம். ஸோ இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப அருமையாக கொடுக்கப்படுது. அடுத்த காலேஜை இதை நீங்க போட்டுக்கலாம். அடுத்ததாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்க. நம்மளுடைய அந்த ஈரோடு வட்டத்தில் அந்த சுட்டு வட்டாரங்களில் நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளியில் அனுப்புனா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ட்டு இந்த கல்லூரியை அதிகமாக தேர்வு பண்ணுறாங்க. என்னோட சொந்த அக்கா, எங்கள் பெரியப்பா பொண்ணு இங்கே தான் படித்தாங்க. படிச்சுட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால மறக்காமல் இந்த கல்லூரியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதனோட கோடு 2711. என்ஐஆர்எஃப் ரேங்கிங், இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 180க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதே நான் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. கல்லூரி ரொம்பவே அருமை. இதை அடுத்த சாய்ஸாக நீங்கள் போடலாம். அடுத்த கல்லூரியாக ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். சென்னையில் ஆர்எம்கேனாவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கல்லூரி. ரொம்ப சேஃப், ரொம்ப சூப்பரான கேம்பஸ்.
இவங்களுக்குள்ளேயே ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்எம்டி, ஆர்எம்கே டெக்குன்னு 3 கேம்பஸ் இருக்குது. இது வந்து கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூரில் தான் இருக்குது. கவுன்சிலிங் கோடு 1113, அதாவது 1113. அதே போல் இன்ஜினியரிங் நேர ரேங்கிங்கில் 200க்குள்ளே இந்த கல்லூரி இந்திய லெவலில் இடம் பிடிச்சி திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் அடுத்த சாய்ஸாக போடலாம். அடுத்ததாக நம்மளுடைய மெஃப்கோ தென் மாவட்டத்தில் சவுத்து சைடில் இருக்கேன் சார், சென்னைக்கு வந்துட்டு போக முடியாது சார், நான் கோயம்புத்தூருக்கெல்லாம் போக விரும்பலை சார், நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும் சார். மெஃப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ், மெஃப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம்பஸ், ரொம்ப அருமையான கேம்பஸ். சிவகாசியில் நம்மளோட தென் மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரி. 4960 கவுன்சிலிங் கோடு. இது இன்ஜினியரிங் நேர ரேங்கில் 200க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதை நான் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லிக்கிறேன். ஓகே, இது அடுத்த சாய்ஸாக நீங்கள் போடலாம் தென் மாவட்டமாக இருந்தீங்கன்னா. அதே போல் உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் வேணும்னா கோயம்புத்தூராக பாருங்க, சென்னைனா சென்னையாக பாருங்கிறதையும் நான் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2 இது வச்சிருந்தாங்க, 2யுமே ஒன்றா இணைச்சிட்டாங்க. இது வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் தான் இருக்குது. நான் கூட போய் ஒரு வாட்டி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் இங்கே போய். ஸோ காலேஜ் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும் காலேஜ். நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். அதாவது 1419 கவுன்சிலிங் கோடு. அதே போல் இந்திய லெவல் என்ஏஆர்எஃப் ரேங்கில் இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கில் 200க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதையும் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லிக்கிறேன். ஸோ இதை மறக்காமல் அடுத்த சாய்ஸாக நீங்கள் போடலாம். அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். எப்படிப்பட்ட கல்லூரி தெரியுமா இது? வட்டமலைப்பாளையத்தில் இருக்குது, ஒரு சூப்பரான கேம்பஸுங்க. இவங்களுக்குள்ள உள்ள விஷயத்த பிராண்டாக வெளியில் காமிக்காம எங்கள்கிட்ட அந்த பேர் இருக்குது. ராமகிருஷ்ணானா அவ்வளோ ஒரு அருமையான கல்லூரி. மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரியில் இந்த கல்லூரி கோயம்புத்தூரில் இது இருக்குது. தயவு செய்து எல்லாருமே இதை வந்து சாய்ஸில் போடலாம். 2719 கவுன்சிலிங் கோடு. இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கில் 200 ரேங்க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லிக்கிறேன். அதே போல் அடுத்ததாக அடுத்த கல்லூரி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மாணவர்கள் இந்த கல்லூரியை நம்ம இங்கே கொண்டாந்து நிறுத்துறதுக்கான காரணம், இங்கே குறைவான இடங்கள் இருக்கா, அதுக்கான வேலை வாய்ப்பும் வழங்கப்படுது. குறிப்பாக இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 300க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு இந்திய லெவலில். அதே போல் 1414 இந்த கவுன்சிலிங் கோடு. மாணவர்கள் சென்னையில் ஒரு நல்ல கல்லூரி, ஒரு அஃபர்டபுளான ஃபீஸு, ரொம்ப குறைவான ஃபீஸு, மாணவர்கள்ட்ட டொனேஷன் எதுவுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் டொனேஷனே வாங்குறது இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், அவ்வளோதான். மற்றபடி சூப்பரான ஒரு கேம்பஸாக அந்த கேம்பஸ் பார்க்கப்படுது. தைரியமாக இந்த கல்லூரியை நீங்கள் அடுத்த சாய்ஸாக போடலாங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக அடுத்த கல்லூரி சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கில் 200 கல்லூரிகளுக்குள்ள இந்த கல்லூரி இந்திய லெவலில் திகழ்ந்துட்டு இருக்கு. சோனா காலேஜ் ரொம்பவே நல்ல காலேஜ். 2618 கவுன்சிலிங் கோடு. நீங்கள் போய் பாருங்கள் கேம்பஸை, அப்படி இருக்கும் இந்த காலேஜ். நீங்கள் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு கல்லூரியில் படிக்க போகிறோம். ₹1 ₹2 கிடையாது, 1,50,000 லட்சம் வருஷத்துக்கு. ஹாஸ்டலோட சேர்த்து இவ்வளோ பணம் கட்டி படிக்கிறோம்னா அதுக்கு ஒர்த்தாக இருக்கா அந்த காலேஜ், அதுதான் முக்கியம். நீங்கள் போய் காலேஜை பாருங்கள், இது ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்த சாய்ஸை இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் ரேங்கிங்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளோட கோயம்புத்தூரில் இதுவுமே இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 300க்குள்ளே இந்திய லெவலில் திகழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக கவுன்சிலிங் கோடு 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸில் போகலாம். ஒரு சூப்பரான கேம்பஸாக இந்த கல்லூரியும் மாணவர்கள் மத்தியில் பார்க்கப்படுது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்க இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சிருந்தாங்க, 2யுமே ஒன்றா இணைச்சிட்டாங்கிறதே இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக சவிதா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கோம் சார். இன்ஜினியரிங் காலேஜ் வேற ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும். ஆனால் அந்த லெவலுக்கு ஒர்த்தபிளான ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த சாய்ஸாக இதை நீங்கள் போடலாம். கவுன்சிலிங் கோடு 1219 என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 300க்குள்ளே இந்திய லெவலில் இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே மிக பிரம்மாண்டமாக, ஸோ நீங்கள் வந்து படிப்புன்னு இல்லாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறதுக்கான ஒரு எலக்டிவ் நீங்களே எலக்ட் பண்ணிக்கலாம். எலக்டிவ்னா ஸோ செமஸ்டர் எல்லாமே எனக்கு இந்த டைமில் நான் இதை படிச்சுக்கலாம், அந்த டைமில் நான் அந்த செமஸ்டரில் அதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி எலக்டிவாக நீங்களே சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இங்கே இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த லெவலுக்கு ஒர்த்தபிளான ஒரு இன்ஸ்டியூட்டாக, ஒரு கல்லூரியாக, ஒரு தனியார் கல்லூரியாக அந்த கல்லூரி பார்க்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் அந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் சாய்ஸில் போடலாம். அடுத்த கல்லூரியாக பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளோட கரூர் மாவட்டத்தில் ஒரு அருமையான கல்லூரியாக இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கல்லூரி மட்டும் இல்லை, பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். சூப்பராக டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 2622 கண்டிப்பாக எல்லாரும் சாய்ஸில் போடலாம். இதை யோசிக்காமல் போடலாம். கரூரில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல மாணவிகள்
இன்னைக்கு எங்கே நம்ம பிள்ளைய கொண்டு போய் படிக்க வைக்கிறது? நம்ம பிள்ளைய படிக்க வச்சோம்னா இங்கேருந்து வரணுமே, போகணுமே, ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவையே, நல்ல கல்லூரியாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ரொம்ப ஒழுக்கத்தோட படித்து வெளியில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் பெறணும்னா கண்டிப்பாக இந்த பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த சாய்ஸாக இதை நீங்கள் போடலாம். பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பக்காவாக இருக்குது. அடுத்ததாக நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். நீங்கள் தென் மாவட்டத்திலிருந்து சார் நான் இங்கேருந்து பஸ் பிடிச்சி கோயம்புத்தூர் சென்னைக்கெல்லாம் வர முடியாது சார், நான் வந்து எங்கள் ஊர் சைடே படிக்கிறேன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சூப்பராக இருக்கும். ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கவுன்சிலிங் கோடு 69, அதாவது 69 49 62, அதாவது 300க்குள்ள என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இடம் பிடிச்சிருக்கு. அதனால மறக்காம இந்த காலேஜை அடுத்த சாய்ஸாக நீங்கள் போடலாம் தென் மாவட்ட மக்களாக இருந்தீங்கன்னா. ஸோ ஏன்னா உங்களுக்கு யோசனையாக இருக்கும் அங்கேருந்து சென்னை போகலாமா இல்லை கோயம்புத்தூர் போகலாமான்னு. தயவு செய்து இந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜை மறந்துடாதீங்க. நம்ம ஊரில் தங்கத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வெளியே தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் அடுத்த கட்டமாக ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரியாக இதுவுமே விளங்கிட்டு இருக்கு. குறிப்பாக இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 300க்குள்ளே இடம் பிடிச்சிருக்கு. 13 17 கவுன்சிலிங் கோடு. 2 காலேஜ் இருந்துச்சு, இன்ஸ்டியூட் ஒன்று இருந்துச்சு, ரெண்டையுமே ஒன்றா இணைச்சிட்டாங்க. மறக்காம இந்த காலேஜையும் நீங்கள் சாய்ஸில் போடலாம். சூப்பரான கல்லூரியாக இதுவும் பார்க்கப்படுது. அடுத்ததாக அடுத்த கல்லூரி இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. மக்க ஹிந்துஸ்தானுங்கிற ஒரு பேர் இருக்க கோயம்புத்தூர்ல மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு, ஏன்னா கேம்பஸ் பார்க்கவே வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பிளேஸ்மெண்ட்டுமே இப்போ ரொம்ப நல்லா கொண்டு வராங்க. இது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 300க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ஸோ முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் எப்படின்னா நார்மலாக இருக்கும். பட் ஆனால் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த காலேஜ் வந்து ரொம்பவே யுனோவேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. அதே போல கல்லூரி மாணவர்கள் மத்தியில் நல்ல பெயரும் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மறக்காம இந்த இதையும் நீங்கள் சாய்ஸில் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோடு 2708. இதனோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கும் பார்த்துட்டோம். அடுத்ததாக பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில். அடுத்ததாக பனிமலர் காலேஜை நம்ம சொல்லவே வேணாம், இங்கே அதிக இன்டேக் இங்கே தான் இருக்குது. இதை மறக்காமல் நீங்கள் சாய்ஸில் போடலாம். 1210 கவுன்சிலிங் கோடு 1210. அதே போல் இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 300க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜையும் நீங்கள் மறக்காமல் சாய்ஸில் போடுங்க. நிறைய பேருக்கு சார் சீட்டு கிடைக்கணும் பயமாக இருக்குது சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாணவர்கள், 2வது ரவுண்டு மாணவர்கள் மறக்காம இதை போடுங்க. பனிமலரை கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உறுதி. டெஃபினட்டாக இதை நீங்கள் போடலாம். இருக்கிறதுலே அதிகமான சீட்டு இந்த பனிமலர் காலேஜில் இருக்குது. பனிமலர் நல்ல ஒரு கல்லூரி. ஒரு மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சேஃபான கல்லூரி. நம்ம சேர்த்து விட்டே மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ கூட பேசிகிட்டு இருந்தேன் போன வாரம் கூட. ஸோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் இதை எடுக்கலாம். அடுத்ததாக பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளோட திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல கல்லூரியாக இருக்குது. இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 300க்குள்ளே இடம் பிடிச்சிருக்கு. 5910 கவுன்சிலிங் கோடு. இதை மறக்காம திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, அந்த சுற்று வட்டாரங்களில் நம்மளுடைய இந்த சுற்று வட்டாரமாக இருக்கட்டும், அந்த மதுரை சுற்று வட்டாரமாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலுமே இதை படிக்கலாம். பிஎஸ்என்ஏ காலேஜ் அவ்வளோ ஒர்த்து, எடுக்கலாம், பிளேஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் அடுத்த சாய்ஸாக போடுங்க. அடுத்து டாக்டர் மகாலிங்கம், கோயம்புத்தூரில் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ். மறக்காம பொள்ளாச்சியில் இருக்குது, சூப்பராக இருக்கும் கேம்பஸ். 2706 கவுன்சிலிங் கோடு. ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. காலேஜும் நல்லா இருக்கும், தரமாக இருக்கும், படிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு. சும்மா ஆட்டம் போடுறது அதெல்லாம் இருக்காது. நல்லா படித்து வேலைக்கு போகிற ஒரு வாய்ப்பை இந்த கல்லூரி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் அடுத்த சாய்ஸாக இதை போடுங்க. அடுத்ததாக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம சென்னையில் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் சார் படிக்க முடியல. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கேம்பஸுக்குள்ளேயே, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த கேம்பஸ் இருக்குது. ஸோ மறக்காமல், நான் காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாமல் போச்சு, ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க முடியாமல் போகவே கூடாது சார். இதுதான் சார் படிக்கணும், இந்த பிராண்டுக்காகவே படிக்கணும் சார். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குது. அங்கே யூனிவர்சிட்டி அளவுக்கு இங்கேயுமே கொடுக்கப்படுது. ரொம்ப நல்ல ஒரு கேம்பஸ். அடுத்த 1422 கவுன்சிலிங் கூட. அடுத்த சாய்ஸை இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது மறக்காமல் போடுங்க. ஏன்னா ஒரு இங்கே பாருங்கள், இந்த கேஎம்சிஹெச் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல, அவங்களோட குரூப் தான். பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 2736 கவுன்சிலிங் கூட. இதை நீங்கள் சாய்ஸில் போடலாம். ரொம்ப ஒரு அருமையான கல்லூரி இந்த கல்லூரி. இதை நீங்கள் அடுத்த சாய்ஸாக போடுங்க பிரைவேட்டில். அடுத்ததாக ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். இங்கே நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்தில் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அந்த லெவலுக்கு ஒர்த்தபுளாக பிளேஸ்மெண்ட்டோட சூப்பரான ஒரு கல்லூரியாக 1126 கவுன்சிலிங் கோடு. நீங்கள் யாராவது வந்து பணம் கட்ட முடியல சார், நாங்கள் ஒரு அஃபர்டபுளான ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 2 லட்சத்துக்குள்ளே படிக்கணும் சார், நல்ல பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும் சார்னா இந்த காலேஜை நீங்கள் எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் மத்தியில் எந்த ஒரு, அதாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல, எந்த நெகட்டிவும் இல்லாமல் நம்ம மாணவர்களே நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. வருஷம் நம்மளுமே நிறைய மாணவர்களை அங்கே அனுப்பி வச்சிருக்கோம். இந்த கல்லூரி
இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கல்லூரி மட்டும் இல்ல, மாணவர்களால் அதிகம் தேடப்படக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் இது மாறி இருக்கு. அதனால இந்த கல்லூரியை நீங்க கட்டாயமாக அடுத்த சாய்ஸாக இதை போடலாம். அதாவது JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். அதே போல அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறந்த கல்லூரி. 5986 கவுன்சிலிங் கோடு. மறக்காம அங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரைனாவே வேலம்மாள்ங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு இதுதான். அங்க நிறைய ஸ்கூல் இருக்கு, அங்கேயே நிறைய பேர் படிச்சவங்களாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனால இதுல 5986 கவுன்சிலிங் கோடு. மறக்காம இந்த காலேஜை, பிளேஸ்மெண்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம இந்த காலேஜை நீங்க சாய்ஸ்ல போடுங்க. மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறந்த கல்லூரி. இதை நீங்க அடுத்த சாய்ஸா போடலாம். அடுத்த RMD இன்ஜினியரிங் காலேஜ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, RMK டெக் இதெல்லாம் இருக்குது. இதையுமே நீங்க சாய்ஸ்ல போடலாம். இன்ஜினியரிங் நேர் அப்ரைங்கள டாப் 300 இருக்காங்க. இதை அடுத்த சாய்ஸா போட்டுக்கலாம். 11-12 கவுன்சிலிங் கோடு. RMK இன்ஜினியரிங், RMD, அதுக்கப்புறம் RMK டெக் எல்லாமே ஒரே இடத்துல திருவள்ளூர்ல தான் அமைஞ்சிருக்கு. இதை நீங்க சாய்ஸ்ல போடலாம். அடுத்த காலேஜாக ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸுங்க. ரத்தினம்ல இங்க ஆர்ட்ஸ் செம ஃபேமஸ், இன்ஜினியரிங்குமே இப்ப பயங்கர ஃபேமஸா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்ஜினியரிங் நேர் அப்ரைங்கள 300க்குள்ள இந்திய லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. 23-29 கவுன்சிலிங் கோடு. இதை மறக்காம எல்லாருமே, ரத்தினம் அப்படியே ஹிந்துஸ்தானு கற்பகம் எல்லாமே அந்த ரோட்ல மலுமிச்சம்பட்டி ரோட்ல தான் இருக்குது கோயம்புத்தூர்ல. மறக்காம இதையுமே நீங்க சாய்ஸ்ல போடலாம். ரொம்ப ஒரு நல்ல கல்லூரியா இந்த கல்லூரியும் பார்க்கப்படுது. அடுத்ததாக ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சி மாவட்டத்தில் ஒரு நல்ல கல்லூரியை நான் தேடிட்டு இருக்கேன். சாரநாதன் கல்லூரி எனக்கு தெரியும். ராமகிருஷ்ணா கல்லூரி நல்ல கல்லூரியா? நல்ல கல்லூரி, சிறந்த கல்லூரி. டாப் NIRF ரேங்கிங்ல இந்திய லெவலில் இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 300க்குள்ள வந்திருக்கு. 38-30 கவுன்சிலிங் கோடு. மறக்காம சமயபுரத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. தயவு செய்து எல்லாருமே இந்த காலேஜை சாய்ஸ்ல போடுங்க. திருச்சி மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல, அந்த சுற்று வட்டாரங்கள்ல திருச்சியில பிள்ளைய படிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துடணும். சூப்பரான காலேஜ், இதை எடுத்துருங்க. மறக்காம இதை சாய்ஸ்ல போடுங்க. அடுத்ததாக SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்தது, அப்புறம் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை ஒன்னா மாத்திட்டாங்க. இதுவுமே இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 300க்குள்ள இடம் பிடிச்சிருக்கு. 27-26 கவுன்சிலிங் கோடு. மறக்காம இந்த காலேஜை சாய்ஸ்ல போடுங்க. வேலை வாய்ப்பு சிறப்பு, இதுவுமே NIRF ரேங்கிங்ல இடம் பிடிச்சிருக்கு. SNSங்கிறதுக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கு. மாணவர்கள் மத்தியில கொஞ்சம் ஃபீஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் மறக்காம இதை சாய்ஸ்ல போடுங்க. இந்த காலேஜுமே ஒரு அருமையான கல்லூரின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளுடைய அந்த கரூர் மாவட்டத்தில் BSP காலேஜ் மாதிரியே பக்கத்திலேயே M குமாரசாமியும் ஒரு பயங்கர ஃபேமஸ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 2608. இதுவுமே இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 300க்குள்ள இடம் பிடிச்சிருக்கு. மறக்காம இதையுமே கரூர் மாவட்டத்தில் BSP காலேஜ், இந்த M குமாரசாமி காலேஜ் ரெண்டுமே ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியுமே நீங்க சாய்ஸ்ல போடலாம். ஓகே. அடுத்ததாக KJSL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியா அங்கே IT கம்பெனிலாம் வச்சிருக்காங்க. PBO, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாஃப்ட்வேர் லைனில் போகிறதுக்கு அவங்க IT பார்க்கே இதை தான் சொல்லுவாங்க KJSLன்னு. அதாவது இண்டஸ்ட்ரி எம்படட் எக்கோசிஸ்டம் இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு டைப் இருக்கனால கண்டிப்பாக இதை எடுத்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். 27-51 கவுன்சிலிங் கோடு. மாணவர்கள் எல்லாருமே இதை எடுக்கலாம். ஸோ சரவணம்பட்டியில் தான் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. KJSLனா தெரியாத ஆளே கிடையாது. இதில் நிறைய பேர் அங்கே, என் தங்கச்சி கூட அங்கே தான் வேலை பார்க்குது பக்கத்தில். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கல்லூரியை நீங்கள் எடுக்கலாங்கிறதே இந்த நேரத்தில் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் நம்மளோட திருச்சியில். ராமகிருஷ்ணாவுக்கு அப்புறம் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்குது. 38-19 கவுன்சிலிங் கோடு. நீங்கள் கட்டுற பணத்துக்கான ஒர்த்து கண்டிப்பாக இங்கே இருக்கும். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே தான் இருக்குது இந்த கல்லூரி. நான் கூட ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குது காலேஜ். நீங்கள் மறக்காமல் இதை சாய்ஸ்ல, திருச்சியில தான் சார் பிள்ளைய படிக்க வைக்கணும், அங்கேயே படிக்க வச்சுக்கிறோம் சார், வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் சார்னா இந்த காலேஜ் நீங்க மறக்காம போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நான் சொன்ன பார்த்தீங்களா, RMD RMK அவங்களோட டெக்னாலஜி தான் இது. 11-28 கவுன்சிலிங் கோடு. இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 300க்குள்ள இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. இதையுமே நீங்க மறக்காம சாய்ஸ்ல போடலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவிகளுக்கு ஒரு சிறந்த கல்லூரி. நீங்க வந்து பாருங்க, காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்க சாய்ஸ்ல போட்டுருங்க. கவுன்சிலிங் கோடெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்க தப்பா வேற காலேஜ் போயிடக்கூடாது. ஒரே பேர்ல நிறைய காலேஜ் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளோட கோடம்பாக்கத்தில் இருக்கு. கோடம்பாக்கம் ஏரியா, அந்த ஏரியால தான் இந்த கல்லூரி இருக்கு. பிளேஸ்மெண்ட், அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு மட்டும் இல்லாம மீனாட்சி சுந்தரராஜன்னா மீனாட்சி காலேஜ் KK நகர்ல ஒன்று இருக்கு, அதுக்கு போயிடக்கூடாது. இது வேற அது வேற. இந்த கல்லூரி ரொம்ப பிளேஸ்மெண்ட் நல்லாவே கொடுக்கப்படுது. 13-09 கவுன்சிலிங் கோடு. மறக்காம இதை சாய்ஸ்ல போடுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணமும் மிக குறைவான ஒரு கட்டணத்தில் நல்ல கல்லூரியில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால மறக்காம இதை போடுங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டீங்க, அதோ இன்ஸ்டியூட். இது வேற காலேஜ், அதாவது SNR சன்ஸ். அந்த பிராண்டுக்காகவே கோயம்புத்தூர்ல SNR சன்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிராண்டு. 27-25 கவுன்சிலிங் கோடு. மறக்காம இந்த கல்லூரியை நீங்க எல்லாருமே சாய்ஸ்ல போடலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மறக்காம இதை போட்டுருங்க அடுத்த சாய்ஸா. அடுத்ததாக KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சென்னையில இங்க காரப்பாக்கத்துல OMRல இருக்குது. 13-11 கவுன்சிலிங் கோடு.
இந்துஸ்தான் குரூப்போட இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட குரூப் இது. இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல கல்லூரியாக இந்த கல்லூரி பார்க்கப்படுது. 13-11 இதை மறக்காம சாய்ஸில் போடலாம். நல்ல கல்லூரியாக திகழ்ந்துட்டு இருக்கு. இதுவுமே NIRF ரேங்கில் போன வருடம் முன்னாடி வருடம்லாம் இடம் பிடிச்சது. ஸோ இதை மறக்காம நீங்கள் சாய்ஸில் போடுங்க. அடுத்ததாக வேல்டெக் மல்டிடெக் சென்னையில் ஒரு பேர் பெற்ற கல்லூரி. வேல்டெக்கில் யூனிவர்சிட்டி, வேல்டெக் யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் வந்துருச்சு. 11-18ங்கிறது கவுன்சிலிங் கோடு. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு காலேஜ். கன்சிஸ்டன்சியான பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கொடுக்கப்படுது. இதோட கோடு 11-18. வேல்டெக் மல்டிடெக்கு, வேல்டெக் மல்டிடெக், அதுக்கப்புறம் வேல்டெக் ஹைடெக் இந்த மாதிரிலாம் இருக்குது. மல்டிடெக் ஒரு நல்ல கேம்பஸ், இதை போடலாம். ஹைடெக் வேணாலும் நீங்கள் அடுத்த ஆப்ஷனாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த கல்லூரியை நீங்கள் போடுங்க அடுத்த சாய்ஸா. அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் காலேஜ் வேற, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பக்கத்திலே இருக்கு. இன்ஜினியரிங்கும் போட்டுக்கலாம், இன்ஸ்டியூட்டும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 27-40 கவுன்சிலிங் கோடு. பிளேஸ்மெண்ட் ஒர்த்தபிளாக இருக்குது. கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் மாணவர்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கேம்பஸ். அதாவது ஒத்தக்கால் மண்டபத்தில் தான் இருக்குது. அங்கே மலுமிச்சம்பட்டி போகிற லைனில் இதை மறக்காம சாய்ஸில் போடுங்க. ஓகேவா? 27-40 கவுன்சிலிங் கோடு. அடுத்த வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இங்கே ரெட்கில்ஸில் இருக்குது. வேலம்மாள் அவங்க வந்து அந்த குரூப், அந்த போதி கேம்பஸ், அந்த குரூப்பெல்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதான் 11-20 கவுன்சிலிங் கோடு. பிளேஸ்மெண்ட் நல்லா ரெக்கார்டு சூப்பராகவே இருக்குது. இதை நீங்கள் சாய்ஸில் போட்டுக்கலாம். அடுத்த JPR இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருஷம் அட்டானமஸாக மாறி இருக்கு. ரொம்ப ஒர்த்தபிள். JPR தெரியாதாலே கிடையாது. அப்போல்லாம் வந்து காலேஜ் ஃபுல்லாக கட்டி விட்டுங்கன்னா, அப்போ MGR காலத்தில் JPR தான் இருக்கிற காலேஜ் எல்லாமே. அப்போ மாணவர்களுக்காக பல சேவைகளை பண்ணவர் JPR தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கல்லூரி இது. ஒரு சிறந்த கல்லூரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுக்கப்படுது. 13-06 கவுன்சிலிங் கோடு. இந்த வருஷம் அட்டானமஸாக மாறி இருக்காங்க. இதை நீங்கள் சாய்ஸில் போடலாம். அடுத்ததாக நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா KIOT கேம்பஸ். அதாவது சேலத்தில் இருக்குது. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். 26-53 கவுன்சிலிங் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்திக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க மட்டும் இல்லை, இதையும் எல்லாருமே எடுக்கலாம். KIOT கேம்பஸை நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த கேம்பஸும் இந்த கேம்பஸையும் நீங்கள் சாய்ஸில் போடலாம். பிளேஸ்மெண்ட் நல்லாவே கொடுக்கப்படுது. ஸோ போன வருஷமும் நிறைய மாணவர்கள் இதை எடுத்திருக்காங்க. அடுத்து பிரித்திஷா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி பூந்தமல்லியில் இருக்குது. ஸோ இதனோட கவுன்சிலிங் கோடு 11-10. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. 2வது இயர்லேருந்தே நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கப்படுது. பிரித்திஷா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்பவே ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கவுன்சிலிங் கோடு 11-10. ஸோ இப்போ 50 கல்லூரிகளை சொல்லியிருக்கேன். இதில் சில கல்லூரிகளுக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட சொல்லுங்க கோபினா, அது நமக்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கையில் உங்களுக்கு வந்துடும். அதோட தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த 50 கல்லூரியும் 1வது ரவுண்டில் ஃபில் ஆயிருமா? நான் ஒரு சேலஞ்சை விடுறேன். இந்த 50 கல்லூரியெல்லாம் ஃபில்லே ஆகாது. ஒரு 10 காலேஜாக 1வது ரவுண்டில் ஃபில் ஆகும். அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு தான் மீதம் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம். அப்புறம் எப்படி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு தெரியுறாங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கும். பிரைவேட் காலேஜாக பணம் கொட்டி படிக்க போறீங்க, அதுக்கு ஒர்த்தபிளான காலேஜாக இருக்கணும்ல. அது இப்போ நம்ம பணம் கட்டி படிக்கிறோம், அதுக்கு ஒர்த்தாக இருக்கணுமா இல்லையா? கொண்டு போய் 1.5 லட்சத்தை கட்ட போகிறோம், ஹாஸ்டல் 1 லட்சம் கட்ட போகிறோம், அதுக்கு ஒர்த்து வேணும்ல. அந்த ஒர்த்து தான் இங்கே இப்போ நான் சொன்ன காலேஜ். இந்த காலேஜ் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்து ஒரு அரசு கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இருக்குங்கிறத இதே போல் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.